ஹாய், ஹலோ என் இனிய தமிழ் மக்களே! வெறும் 3 கேரக்டர வச்சுட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமா? அப்படி பண்ண ஒரு படம் தான் ஹவுஸ்மேட். இந்த வாட்டி நான் பெருசா முன்கதை எதுவும் சொல்லப் போறதில்ல. ஸ்ட்ரெயிட்டா நம்ம கதைக்குள்ளே போயிரலாம். வெல்கம் டூ தமிழ் ஸ்டோரி போர்ட். தமிழ் ஸ்டோரி போர்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஹவுஸ்மேட். கதைக்குள்ள போலாமா? அப்படியே ஓப்பன் பண்ணதும் ஒரு பனி படர்ந்த ரோட்ல ஒரு கார் போயிட்டுருக்கு. இதோ ஒரு அட்ரஸ கையில வச்சுட்டு ஃப்ரீக்கா ஒரு பொண்ணு ரொம்ப கூலா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா? இவங்க தான் மில்லி, நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப அவங்க ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டுருக்காங்க. தேடின வீடு வந்ததும் முன்னாடி போய் நிக்க, கேட் தானா திறக்குது. உள்ள இருந்து ஒரு லேடி வந்து மில்லிய ரிசீவ் பண்ணிட்டு உள்ள வர சொல்றாங்க. அவங்க பேர் நீனா. அவங்க ஒரு ஹவுஸ்மேட் வேலை இன்டர்வியூக்காக மில்லி வந்திருக்காங்க. நீனா அவங்க கிட்ட சில பேசிக்கான விஷயங்கள கேட்ட பிறகு, வீட்ட சுத்தி காட்டுறாங்க. கிச்சன், ஹால், அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற டிவி ரூம், லிவிங் ரூம், அப்புறம் கடைசியா மாடியில இருக்கிற ஒரு செப்பரேட் ரூம். "ஒருவேளை நீங்க வேலைக்கு சேர்ந்தா இங்க தான் தங்கணும்." அப்படிங்கிற மாரி நீனா மில்லிட்ட சொல்றாங்க. நீனாக்கு மில்லிய ரொம்ப புடிச்சிருக்கு. இன்னும் இன்டர்வியூ முடியல. முடிஞ்சதும் நீங்க வேலைக்கு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி நீனா மில்லிட்ட சொல்றாங்க. இந்தா நீ வந்ததுக்கு இன்டர்வியூ ஃபேர்ன்னு சொல்லிட்டு அதையும் குடுக்குறாங்க. மில்லி லேசான ஒரு தயக்கத்தோட தான் வாங்கிக்கிறாங்க. மில்லிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு பெருசா ரிலேட்டிவ் யாரும் கிடையாது. கையில இருக்கிற கொஞ்சம் காச வச்சுட்டு, கார்லயே தங்கி, தூங்கி, கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு நல்ல வேலை, தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம். இது மட்டும் தான். ஸோ இந்த வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வண்டிய திருப்பி எடுத்துட்டு போறாங்க. மில்லி நெனச்ச மாரியே நீனா வந்து கால் பண்றாங்க. வேலைக்கும் வர சொல்றாங்க. "உடனே கிளம்பி வா" அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. ஸோ உள்ள போனதும் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. மில்லி உடனே வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. மில்லி வீட்ட வந்து கிளீன் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு குரல் கேட்குது பின்னாடி இருந்து. ஷூ போட்லலாம் சேர்ல ஏறக்கூடாதுன்னு. யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு. நல்லா அழகா சப்பியா இருக்காங்க. கூடவே ஒருத்தர் நல்ல ஹேண்ட்ஸமா, ஹாட்டா, மேன்லியா நிக்கிறாரு. வேற யாரும் இல்ல. சிசிலியும், ஆண்ட்ரூவும் தான். ஆண்ட்ரூ வந்து நீனாவோட ஹஸ்பண்ட். சிசிலி வந்து அவங்க டாட்டர். அதுக்குள்ள நீனா வந்து மில்லிய அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு ஹாய் சொல்றாங்க எல்லாத்துக்கும். ஸோ மொத்த ஃபேமிலியும் சாப்பிட போனதுமே, மில்லி வந்து தன்னோட ரூமுக்கு மேல வந்துடுறாங்க. முதலா வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்பதான் அந்த ரூம்ல பார்க்குறாங்க, ஜன்னல் லாக் ஆன மாரி இருக்கு. டோருக்கு லாக் இல்ல. சுத்தமா ஏதோ இடிச்சு உடைஞ்ச மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, கரெக்ட்டா ரூம்குள்ள நீனாவும் என்டர் ஆகுறாங்க டின்னர் எடுத்துட்டு. அத பார்த்ததும் மில்லி வந்து நீனா கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க. "இது மட்டும் கொஞ்சம் சரி பண்ண தர முடியுமா? ஐ நீட் சம் ஃப்ரெஷ் ஏர்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி ஓகே, பண்ணி தந்துரலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீனா வந்து ஒரு ஃபோன வந்து மில்லி கையில குடுக்குறாங்க. "இத வச்சுக்கோங்க கிராசரி, கேஸ் மத்த யூஸ்க்கெல்லாம் பண்ணிக்கோங்க. இதுலருந்து ஜிபே மாரி பண்ணிக்கோங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மில்லியும் அத சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. ஸோ முதல் நாள் வெற்றிகரமா வேலை முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நிம்மதியா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு. கீழ போய் பார்த்தா, கிச்சன வந்து நீனா 2 துண்டாக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. மில்லிக்கு என்ன விஷயம்னே புரியல. அப்பதான் நீனா சொல்றாங்க, "என்னோட செமினார் நோட்ஸ காணோம். நீ தான் எங்கேயோ தொலைச்சிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு மில்லி மேல குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. இதனால வந்து மில்லி ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ, அதே சமயத்தில கரெக்ட்டா ஆண்ட்ரூவும் வந்துடுறான். ஆண்ட்ரூ வந்து நீனாவ சமாதானப்படுத்துறான், ஹக் பண்றான், கிஸ் பண்ணி ஒரு மாரி கம்போஸ் பண்றான். இத வந்து மில்லி பார்க்குறாங்க. மில்லிக்கு வந்து லைட்டா ஆண்ட்ரூ மேல சின்னதா க்ரஷ் வர ஆரம்பிக்குது. ஆண்ட்ரூ வந்து "சரி ஒண்ணும் இல்ல பார்த்துக்கலாம். நீங்க உங்க வேலைய பாருங்க" அப்படிங்கிற மாரி மில்லிட்ட சொல்றான். அந்த வீட்லயே ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான். அவனுமே வந்து ஒரு மாரி அடிக்கடி மில்லிய வந்து வியர்டாவே பார்த்துட்டு இருக்கான். இதுவுமே மில்லிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ, அவங்களோட வேலையும் அப்படியே போயிட்டே இருக்கு. பகல் பொழுதில வீட்ல செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் மில்லுக்கு தெரிய வருது. நீனாவோட பாத் டப்ல டேப்லெட்ஸ் கிடைக்குது. அப்புறம் அந்த தோட்டக்காரன் வியர்டா பிஹேவ் பண்றான். நீனாவும் அப்பப்போ சிரிக்கிறாங்க, முறைக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, திடீர்னு திட்டுறாங்க, எரிஞ்சு விழுறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருந்தாலும், நமக்கு இந்த வேலை தேவை அப்படிங்கிற மாரி சொல்ட்டு, அவங்க அங்க தங்கி அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல நீனா மில்லிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெர்மிஷன் கேட்டா தரமாட்டேன்றாங்க. ஆண்ட்ரூவும், மில்லியும் ஏதோ பழகுறாங்க அப்படிங்கிற மாரி சந்தேகப்படுற மாரி அவங்க பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மில்லிக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியம். இந்த வேலைய விட்டு நம்ம போயிற முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வேலையிலயும் கன்டின்யூ பண்றாங்க. ஒரு நாள் ஆண்ட்ரூவோட அம்மா வந்து ஆண்ட்ரூக்கு சீனாலேருந்து கொண்டு வந்த ஒரு பீங்கான் பிளேட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லி குடுக்குறாங்க. அத மில்லி வந்து கொண்டு போய் கிச்சன்ல வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட் டிவி ரூம்ல வந்து மில்லி டிவி பார்த்துட்டுருக்காங்க. ஆண்ட்ரூவும் கரெக்ட்டா அங்க வராரு. ஸோ 2 பேரும் அப்படியே ஜாலியா சிரிச்ச மாரி டிவியில ஒரு ஷோ பார்த்துட்டுருக்க, நீனா இத பார்த்துடுறாங்க. ஆண்ட்ரூ தூக்கம் வருதுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. நீனா மில்லிய திரும்பவும் வார்ன் பண்றாங்க. "தன்னோட கணவர்கிட்ட இருந்து தள்ளி இருக்க"
அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஆண்ட்ரூ, நீனா 2 பேரும் ஒரு வேலையா வெளிய கிளம்ப, சிசிலி சிசிலிய மில்லி பார்த்துக்கிறாங்க. வீடு முழுக்க தேடி பார்க்க, நீனாவோட பாத்ரூம்ல நெறைய டேப்லெட் கிடைக்குது. எல்லாமே கருக்கலைப்பு மாத்திரை. இத பார்த்து மில்லிக்கு சந்தேகம் வருது. அன்னைக்கு நைட் சிசி, மில்லி விளையாடிட்டு இருக்க, ஆண்ட்ரூ, நீனா 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அப்பதான் ஆண்ட்ரூ மனசு விட்டு மில்லிட்ட பேசுறான். தனக்கு நெறைய குழந்தைகள் வேணும்னும், ஆனா நீனாக்கு ட்ரீட்மெண்ட் போகுது. எதுவும் நடக்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டதும் மில்லிக்கு வந்து பயங்கரமா ஃபீல் ஆகுது. சிசி வந்து தன்னோட டாட்டர் இல்ல அப்படின்னும், ஒரு பொண்ணோ, பையனோ தனக்கு இருந்தா இன்னும் சந்தோஷமா வாழ்வேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாரி மில்லிட்ட வந்து ஆண்ட்ரூ சொன்ன விஷயம் வந்து மில்லிக்கு அப்படியே மனசுல ஓடிட்டே இருக்கு. மில்லிக்கு ஆண்ட்ரூ மேல இருக்கிற ஒரு சின்ன கிரஷ் வந்து ஒரு லைட்டா ஒரு காதல் மாரி மாற ஆரம்பிக்குது. அடுத்த நாள் சில பிராண்ட் நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீனா மில்லிக்கு கிஃப்ட்டா தர்றாங்க. லாஸ்ட் நைட் நடந்ததுக்கு சாரின்னும் சொல்றாங்க. இந்த சாட்டர்டே ஆண்ட்ரூ கூட கொஞ்சம் ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீ எனக்காக ஒரு ரூம் புக் பண்ணி தரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீனா மில்லிட்ட கேட்க, மில்லியும் சரின்னு சொல்றாங்க. ரூமும் புக் பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து சிசிய பிக் பண்றதுக்காக மில்லி போறாங்க. போற இடத்துல தான் மில்லிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சிசி சின்ன வயசா இருக்கும்போது, நீனா வந்து பாத்டப்ல தள்ளி கொல்ல பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் மில்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தனக்கு வந்து வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு செம மேன்லியா, ஹாட்டா ஒரு ஹஸ்பண்ட் இருந்து கூட இந்த மாரி சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி நெனச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. தனக்கே இந்த வாழ்க்கை அமையல. அப்படிங்கிற மாரி நெனச்சு ஏக்கமும் படுறாங்க. சாட்டர்டேக்கு முதல் நாள் ஃப்ரைடே, நீனா வந்து மில்லிய வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "உன்ன யார் சாட்டர்டே டிக்கெட் புக் பண்ண சொன்னது? இப்ப பாரு இத ரீஃபண்ட் பண்ண முடியாது. இதுக்கான காசு யார் தருவா? கண்டிப்பா நான் உன் சம்பளத்துலருந்து தான் பிடிக்க போறேன்." அப்படிங்கிற மாரி மிரட்டுறாங்க. மில்லிக்கா ரொம்ப சங்கட்டமா இருக்கு. ஏன்னா டிக்கெட் புக் பண்ண சொன்னதே நீனா தான். நீனா தான் கொஞ்சம் ஆண்ட்ரூ கூட ரொமான்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் புக் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து இந்த மாரி மாத்தி பேசுறாங்க. இந்த மாரி இருக்கிறது எப்பவுமே மில்லிக்கு தெரியும் அப்படின்னாலும், இந்த டைம் ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க. கரெக்ட்டா ஆண்ட்ரூவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. "நீ திருப்பி ரீஃபண்ட்லாம் எதுவும் பண்ண வேணாம். நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்ப ஆண்ட்ரூட்ட நீனா சொல்றாங்க, "இந்த மாரி எனக்கு மீட்டிங் இருக்கு. நான் போயே ஆகணும். ரொம்ப முக்கியமான மீட்டிங். அவாய்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றது? இந்த பணத்த வந்து அவ தான் கட்டியாகணுங்கிற" மாரி திட்டுறாங்க. ஆண்ட்ரூ வந்து, "சரி பார்த்துக்கலாம் விடு. நான் இருக்கேன்ல சமாதானப்படுத்துறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. சாட்டர்டேவும் வருது. நீனா கிளம்பி மீட்டிங் போறாங்க. ஆண்ட்ரூ பாய் சொல்றாரு. மில்லி ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. அன்னைக்கு நைட் ஆண்ட்ரூ மில்லிட்ட, "அந்த ஹோட்டல்ல நீ வேணா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட போய் தங்கிட்டு வாயேன். ரீஃபண்ட் பத்தியெல்லாம் எதுவும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கு மில்லி இருந்துட்டு, "எனக்கு வாழ்க்கையில அந்த மாரி யாருமே இல்லன்னு" சொல்றாங்க. உடனே தலைவன், "அப்ப நம்ம போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு குக்கி போட, "இதுக்கு தான்டா காத்துட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி மில்லியும் ஓகே சொல்லுவாங்களாம். அப்படியே கிளம்பி 2 பேரும் போறாங்க. சினிமா பார்க்குறாங்க, ட்ராவல் பண்றாங்க. ஆண்ட்ரூ மனசு விட்டு நீனாவ பத்தி பேசுறாரு. அவ கோவக்காரி, கொஞ்சம் சைக்கோ. ஆனா, அவள தவிர எனக்கு யாரும் பிடிக்காது இந்த உலகத்தில அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே ஆண்ட்ரூ மேல மில்லிக்கு இருக்கிற மரியாதை இன்னுமே அதிகமாகுது. ஸோ 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேருக்கும் லேசா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. கடைசியா டின்னர் முடிச்சுட்டு 2 பேரும் தனித்தனியா ஹோட்டல் ரூம்ல தங்குறாங்க. அப்பன்னு பார்த்து நீனாட்டருந்து மில்லிக்கு நெறையா கால் வருது. அத பார்த்தது மில்லிக்கு தூக்கி வாரி போடுது. "வேலைய விட்டு அனுப்பிடுவேன்" அப்படின்னு வேற சொல்றாங்க. இந்த வேலைய விட்டா வேற என்ன பண்றதுன்னு மில்லிக்கு சுத்தமா தெரியல. ரொம்ப ஷாக் ஆகி ஃபோன் எடுத்துட்டு ஆண்ட்ரூ ரூமுக்கு போறாங்க. வெளிய வேற நல்லா மழை பெஞ்சுட்ருக்கு. மில்லி பதட்டத்தோட நீனா ஃபோன் பண்ணாங்க. என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆண்ட்ரூட்ட சொல்ல, ஆண்ட்ரூ ரொம்ப கூலா நான் அவள ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவானாம். அவ்வளோதான். இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாரி இவளும் ஹக் பண்ண, தேக்கி வச்ச மொத்த காதலையும் 2 பேரும் சேர்த்து நைட்டு ஃபுல்லா செலவு பண்றாங்க. இந்த கேப்ல நீனா ஆண்ட்ரூக்கு மெசேஜும் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் அடிச்சு புடிச்சு கிளம்பி காலைல எந்திரிக்கும்போது தான் தெரியுது இந்த விஷயமே. சரி இதுக்கு மேல இங்க இருந்தா சேஃப் இல்லன்னு சொல்லிட்டு வீட்ட நோக்கி போறாங்க. நல்ல வேளையா நீனா இன்னும் வீடு வந்து சேரல. ஒரு வழியா 2 பேருமே செட்டில் ஆகுறாங்க. நீனா வந்ததும் சாரி சொல்றாங்க. 2 பேர்கிட்டயும் அப்படியே ஒரு சீக்ரெட் மில்லிய பத்தி தெரிஞ்சது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ கிட்ட ஷேர் பண்றாங்க. அந்த சீக்ரெட் என்னன்னா, மில்லி வந்து இதுக்கு முன்னாடி இங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஜெயில்ல இருந்திருக்கான்னும், இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷம் ஜாமீன்ல இருக்கிறான்னும் தெரிய வருது. இத கேட்டோனே ஆண்ட்ரூக்கு வந்து ஒரு மாரி மனசுடைஞ்சு போயிடுறான். "நீ இத என்கிட்டருந்து மறைச்சிட்டேல்ல" அப்படிங்கிற மாரி ஆண்ட்ரூ வந்து மில்லிய பார்க்குறான். மில்லி வந்து ஆண்ட்ரூவ பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இத நீனாவும் கவனிக்கிறாங்க. "சரி, நீ என்ன பண்ணு, என் வண்டிய எடுத்துட்டு அப்படியே குரோசரி வாங்கிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கார் கீய வந்து மில்லிட்ட நீனா குடுக்குறாங்க. அத வாங்கிட்டு அவங்களும் வந்து சூப்பர் மார்க்கெட் போறாங்க. போன இடத்துல தான் மில்லிக்கு வேற ஒரு விஷயம் தெரிய வருது. தான் கிட்ட இருக்கிற ஃபோன் வந்து சாதாரண ஃபோன் இல்ல.
ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நீனாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. மில்லி வந்து ஆண்ட்ரூ கூட தங்குனது, ஹோட்டல் போனது எல்லாமே தெரிஞ்சு தான் இத பண்ணியிருக்காங்க. இத அப்படியே நெனச்சுட்டே அப்படியே மில்லி வெளிய வராங்க. வெளிய வந்தோனே பார்த்தா, எதிர்பாராம திடீர்னு 4, 5 போலீஸ்காரங்க வந்து அப்படியே அமுக்கி புடிச்சுருவாங்களாம். என்னடான்னு பார்த்தா, அந்த கார் வந்து திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீனா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வேணும்னே தான் நீனா பண்ணியிருக்காங்க. மில்லிய மாட்டி திருப்பியும் ஜாமீன் கேன்சல் ஆகி ஜெயிலுக்கு போ வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். காரணம், தன் கணவர்ட்ட வந்து அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. தன் வாழ்க்கைய வந்து அவங்க தட்டி பறிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீனா நெனைக்கிறாங்க. உடனே ஆண்ட்ரூவும் அந்த இடத்துக்கு வராரு. போலீஸ்காரங்ககிட்ட சமாதானப்படுத்திட்டு, அங்கருந்து மில்லிய கூப்பிட்டு கார்ல போயிட்டுருக்காரு. அப்ப தான் வந்து மில்லி சொல்றாங்க, "சாரி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நான் மறைச்சிட்டேன்" அப்படின்ட்டு. சரி பரவால்ல அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா நீனா முன்னாடியே நின்னுட்டுருக்காங்க. நீனாக்கு பயங்கரமா கோவம் வருது. மில்லிய பார்த்து சண்டைக்கு வராங்க. உடனே குறுக்க புகுந்து ஆண்ட்ரூ தடுக்குறாரு. "இங்க பாரு, இந்த புவர் கேர்ளோட வாழ்க்கைய நீ கெடுக்கிறத நான் விரும்பல. இந்த மாரி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. பேசாம இரு" அப்படின்னு. உடனே வந்து நீனா பயங்கரமா கத்துறாங்க. "இவள நீ வெளிய அனுப்பு, வெளிய அனுப்புன்னு." ஆனா ஆண்ட்ரூ கேட்கவே மாட்டேங்கிறாரு. "இவங்க இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு?" கேட்க அப்படியே அப்படியே சண்டை வந்து வாக்குவாதமா முத்துது. உடனே ஆண்ட்ரூ பயங்கரமான கோவத்துல சொல்றாரு, "நீ முதல்ல வீட்ட விட்டு வெளிய போன்னு." உடனே நீனாக்கு அழுக முட்டிட்டு வருது. கதர்றாங்க, கண்ணீர் விடுறாங்க. "இது என் வீடு" அப்படின்னு சொல்றாங்க. "உன் வீடா? இது என்னோட வீடு. நீ வீட்ட விட்டு வெளிய போ" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்ததும் மில்லிக்கு வந்து லைட்டா ஒரு சந்தோஷம் வருது. "நான் வேணா பேக் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இது நீனாக்கு வந்து ரொம்ப மூக்குடைஞ்ச மாரி ஆனோனே, "சரி இந்த வீட்ல நான் இனிமேல் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளிய வராங்க. அப்படியே கார் எடுத்துட்டு கேட்டு கிட்ட வராங்க. கேட்டு கிட்ட வந்து பயங்கரமா கத்துறாங்க. தன்னோட வாழ்க்கையே பறி போயிருச்சு. தன்னோட கணவர் வந்து தட்டி பறிச்சுட்டா. என் வாழ்க்கைய ஏமாத்திட்டா. அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி கத்தி கதறி கத்துறாங்க, அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. ஒரே லவ் மேக்கிங் தான் மில்லிக்கும், ஆண்ட்ரூக்கும் நடுவுல. அப்போ ஒரு நாள் நைட் பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்ட்ரூ சொல்றாரு, "என்னோட ஸ்மைல் தான் என்னோட ப்ளஸ் பாயிண்ட். அதில விழாதவங்களே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்றாரு. அத மில்லியும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டுருக்காங்க. ஆண்ட்ரூ கண்ணாடிய பார்த்தபடி இத சொல்லிட்டுருக்காரு. திரும்பவும் ஒரு லவ் மேக்கிங் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஒரு 2 நாள் போகுது. ஒரு நாள் காலையில மில்லி வந்து ஆண்ட்ரூக்காக சமைக்க நேரத்தில எந்திரிச்சு ஒரு செம்ம டிஷ் ஒண்ணு பண்ணிட்டுருக்காங்க. அதில வந்து அவங்க அம்மா சீனாலேருந்து கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த பிளேட்ல போடுறாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு திரும்புனா, அந்த தோட்டக்காரன் கண்ணாடிக்கு வெளிய நிக்கிறான். அப்படியே அவன பார்த்து பயந்து மொத்தத்தையும் கீழ போட, எல்லாமே உடைஞ்சு போயிருது. அந்த பிளேட் முதல் கொண்டு. இந்த சத்தத்த கேட்டு ஆண்ட்ரூ வராரு. உடைஞ்சிருக்கிற பீங்கான் பிளேட்லாம் சிதறி கிடக்கிற டிஷ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. மில்லி சாரி சாரின்னு சொல்ல, "இட்ஸ் ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரன வார்ன் பண்றாரு. திரும்ப மில்லிட்ட வந்து தனக்கு பீங்கான் பிளேட் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த உடைஞ்ச பாத்த பத்திரமா எடுத்து வைக்க சொல்றாரு மில்லிட்ட. அவளும் சரி டேபிள்ல எடுத்து வைக்கிறா. அப்படியே நைட் ஆகுது. ஆண்ட்ரூ வீட்டுக்கு வந்து பார்த்தா கிச்சன் டேபிள் மேல இந்த பிளேட் இருக்கு. ஒரு பாலித்தீன் பையில பேக் பண்ணபடி. கிளீன் கூட பண்ணாம இருக்கு. மில்லி ஓடி வந்து ஆண்ட்ரூவ ஹக் பண்ண, டின்னர் சாப்பிட கூப்பிடுறா. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவள அப்படியே அள்ளி தூக்கிட்டு மாடியில இருக்க ரூமுக்கு போறாரு. 2 பேரும் ஆண்ட்ரூ கொண்டு வந்த ஷாம்பெயின சாப்பிடுறாங்க. "என்ன இங்கேயே வா" அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கேட்க, ஆண்ட்ரூ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எந்த ரூம்னா, அந்த மில்லி தங்கியிருந்தாங்க இல்லையா? அந்த ரூம்ல. அடுத்த நாள் மில்லி கண்ணு விழிச்சு பார்க்குறா. பார்த்தா அங்க எந்த பொருளும் இல்ல. பெட் மட்டும் தான் இருக்கு. மில்லி ரூம்குள்ளேருந்து கத்துறா. டோர் வேற லாக் ஆயிருக்கு. "ஆண்ட்ரூ தெற" அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் கேட்குற மாரியே தெரியல. மில்லி வந்து "விளையாடாத ஆண்ட்ரூ" அப்படின்னு சொல்ல, அவன் ரொம்ப அசால்ட்டா "திறக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா என்னால இப்ப முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவானாம். மில்லியா பயங்கரமா கத்துறாங்க, கதர்றாங்க. உள்ள லாக் ஆயிருக்கு. ஜன்னல் இதா இருக்கு. சுத்தமா அவங்கனால ஒரு ஒரு மாரி பேய் அடிச்ச மாரி ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நீனா கத்துறத காட்டுறாங்க. அந்த கார்ல கத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த ஷாட்லேருந்து ஆரம்பிக்குது. அப்படியே கத்துன நீனா மெல்ல, 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 மெல்ல சிரிக்க ஆரம்பிக்கிறா. சந்தோஷத்துல. நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீனாவா சந்தோஷத்துல சரக்கு அடிச்சுட்டு ஹோட்டல் ரூம்ல பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நமக்கு என்னடா இந்த ட்விஸ்ட் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நீனாவோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுல இறந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தனிமையில வளர்றா. காலேஜ்ல ஒரு புரொஃபசர் லவ் பண்ண அவன் ஒரு குழந்தைய குடுத்துட்டு அவனும் காணாம போயிடுறான். கையில குழந்தையோட வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கும்போது தான் ஆண்ட்ரூவ பார்க்குறான். கண்டதும் காதல், உடனே கல்யாணம். ஆண்ட்ரூ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு நீனாவையும், சிசியையும். இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நீனா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்ட்ரூ அவள ஹக் பண்றாரு. அப்ப நீனாவோட தலையில இருக்கிற முடிகள் ஸ்கேல்ப் டேமேஜா இருக்கிறத பார்த்துட்டு சலூன் போக சொல்றாரு. அவளும் சரின்னு சொல்றா. அன்னைக்கு நைட். ஆனா வீடு திரும்பும்போது சலூன் போல. ஆண்ட்ரூ திரும்பவும் கேட்குறான், "ஏன் நீ சலூன் போலன்னு?" "இல்ல கொஞ்சம் வொர்க் அதனால தான் போ முடியல" அப்படின்னு மாரி நீனா சொல்ல, சரின்றான். அப்போ நீனாட்ட ஆண்ட்ரூ ஒரு ஹெல்ப் கேட்குறான். "என்னோட ஃபைல் மேல இருக்க ரூம்ல இருக்கு. அத எடுத்து தர முடியுமான்னு?" கேட்க,
அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தேட போறா. இப்ப மில்லி அடைச்சு வச்சிருக்கிற அதே ரூம் தான். நீனா தேடிட்டு இருக்கா. ஆண்ட்ரூ வெளிய இருந்து கதவ சாத்திடுறான். லாக்கும் பண்ணிடுறான். நீனா பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாங்க. இவன் ரொம்ப கூலா சொல்றான். "நீ சலூன் போயி உன்னோட ஹேர் ரூட்ட சரி பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? அதனால அதுக்கு தண்டனையா, உன் தலையில இருந்து 100 முடிகள நான் அனுப்புற கவர்ல போட்டு வெளிய அனுப்புறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா சொல்வானாம். இத கேட்டு நீனாக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது. "ஆண்ட்ரூ விளையாடாத. நீ சும்மா ஜோக் தானே அடிக்கிற. தயவு செஞ்சு ரூம திறந்து விடு. நான் வெளிய போணும்." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்னத செய்." அப்படின்னு சொல்லிட்டு கவர் அனுப்புறான் உள்ள. கவர் அனுப்பிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அந்த ரூம்ல 3ஏ 3 வாட்டர் பாட்டில் இருக்கு. ஒரு பக்கெட் இருக்கு. அந்த பக்கெட்ல தான் டாய்லெட் எல்லாமே போயாகணும். நீனாக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. சரியான சைக்கோ கிட்ட வந்து மாட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. நீனாக்கா சிசிய நினைச்சு ரொம்ப பயமாவும், கஷ்டமாவும் இருக்கு. சரி வேற வழி இல்ல. இது செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட கையாலேயே 100 முடிகள தலையில இருந்து பிச்சு எடுக்கிறா. அத ஒரு கவர்ல போட்டு கதவு சந்து வழியா தள்ளவும் செய்றா. ஆண்ட்ரூ அத எடுத்து போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வரான். திரும்பி ஒரு கவர் அனுப்புறான். "நீ குடுத்த முடியில உன்ல வேர் இல்ல. அதனால மறுபடியும் மொதல்லேருந்து புடுங்கி அனுப்புறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ பயங்கரமா கத்துறா வலியோட. திரும்ப ஆரம்பிக்கிறா முடிய பிடுங்க. ஒரு பக்கம் பசி, தலைவலி, பயம், பதட்டம், தாகம் எல்லாம் வாட்டி எடுக்குது. அடுத்த நாள் மார்னிங் கதவ திறக்கிறேன். "இப்போ ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் ஆண்ட்ரூ நீனாக்கு தரான். அவ அத குடிச்சுட்டு சிசிய பார்க்க போறா. அங்க சிசி பொம்மை வீட்ல விளையாடிட்டு இருக்கா. இவளும் சந்தோஷம் தாங்கல. ஹக் பண்ண போக, அப்படியே மயக்கம் அடிச்சு கீழ விழுகுறா. தண்ணீல ஏதோ கலந்துட்டான் போல. எழுந்து பார்த்தா, பாத்டப்ல தண்ணி விழுகுற சத்தம் கேட்குது. சுத்தி யாரும் இல்ல. அப்படியே அடிச்சு புடிச்சு மேல ஏறி போய் பார்த்தா, தண்ணி திறந்து விட்டுருக்கான். உள்ள சிசி படுத்துட்டு இருக்கு. காப்பாத்தலான்னு கை நீட்ட, கரெக்ட்டா போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க அந்த சமயத்துல. ஸோ எல்லாமே ஆண்ட்ரூ தான் பண்ணியிருக்கான் போல. கொய்யால அப்படியே அரெஸ்ட் பண்ணி ட்ரக் அடிக்ஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இவன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறான் அப்படின்னா, இவன் வந்து ஒரு சைக்கோ, பொறுப்பில்லாதவ, குழந்தைய பார்க்க தகுதி இல்லாதவ அப்படிங்கிற மாரி சமுதாயம் முன்னாடி ஃப்ரேம் பண்ணிட்டு, இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாரி நடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்பதான் அந்த ட்ரக் அடிக்ஷன் பீரியட்லாம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது சிரிச்சுட்டே ஆண்ட்ரூ சொல்றான். "ரூல்ஸ மதிச்சு வாழணும். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் வேற வழியே இல்லாம சிசிக்காக பொறுமையா இருக்கா. ஆண்ட்ரூ அவனோட அம்மா 2 பேரும் சைக்கோ தான். அதனால தான் ஆண்ட்ரூவோட குழந்தை வேணான்னு சொல்லிட்டு நீனா டேப்லெட் சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்படி நீனாவ சுத்தி ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கான். அப்பதான் அந்த தோட்டக்காரன் ஹெல்ப் பண்றதா சொல்றான். அவன் தான் ஹெல்ப் பண்றான். நீனா அதிலிருந்து தப்பிக்க. அதையும் கண்டுபிடிச்சு திரும்ப அவள ரீஹாபிலிடேஷன் சென்டருக்கு அனுப்புறான். என்ன தப்பு பண்ணாலும் அந்த ரூம்ல அடைச்சு தண்டனை தரான். ஜூஸ் கொட்டுனா, பிளேட் உடைஞ்சா, பாத்ரூம் நல்லா இல்லைனா, இப்படி அவளுக்கு தினம் தினம் வேதனை தான். இதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி கதறிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வருது. இங்க இதே இடத்துல வேற ஒரு பொண்ண சிக்க வச்சுட்டு நம்ம வெளிய போனா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு ஹனி ட்ராப் ரெடி பண்றா. அந்த சமயத்துல தான் மில்லிய நீனா பார்க்குறா. இன்டர்வியூ வைக்கிறா. மில்லிக்கு யாரும் இல்ல. நோ ட்ரக்ஸ் ஹேபிட். கார்ல வசிக்கிறா. தங்க இடம் இல்ல. கொலை பண்ணியிருக்கா. 15 வருஷம் தண்டனையில 10 வருஷம் ஜெயில்ல இருந்துட்டு பெரோல்ல வந்திருக்கா. நல்லா ஹாட்டா, யங்கா, செம்மையா இருக்கா. இவள வேலைக்கு வைக்கிறது மூலமா ஆண்ட்ரூ கண்டிப்பா டைவர்ட் ஆவான். மில்லி மேல காதல் வயப்படுவான். எல்லாம் நீனா யோசிக்கிறா. அவன் நெனச்ச மாரியே எல்லாம் நடக்குது. அப்படியே பிரச்சனையில இருந்தும் தப்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மில்லிய காட்டுறாங்க. மில்லிக்கு எல்லாமே புரியுது. நீனா வேணும் தான் என்ன இதில மாட்டி விட்டுருக்கான்னு. அப்பதான் மில்லி ஏன் ஜெயிலுக்கு போனா அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பணக்கார வீட்டு பையன். கூட இருக்கிற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறான். பேப்பர் வெயிட் எடுத்து ஒரே அடி மண்டையில. ஒரே ஷாட்ல அவன் இறந்திருக்கான். அதுக்கு பின்னாடி ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டு, இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் மறந்துட்டு வெளிய வந்துட்டு இருக்கான். ஸோ, அதனால பொண்ணுக்கு எங்க எந்த பிரச்சனை அப்படின்னாலும், கண்டிப்பா முன்னாடி நின்னு போய் சண்டை போடுற மாரி கேரக்டர் தான் மில்லி. ஆண்ட்ரூ கதவுக்கு வெளிய வர சத்தம் கேட்குது. தன்னை வெளிய விட சொல்லி மில்லி கெஞ்சி கேட்கிறா. "எங்க அம்மா எனக்கு தினமும் ஆசையா சோறு போட்ட அந்த பீங்கான் பிளேட்ட நீ உடைச்சிட்ட. அது 21 துண்டா உடைஞ்சிருச்சு. அப்புறம் அத நீ கிளீன் கூட பண்ணல. ஸோ நீ என்ன பண்றேன்னா, உன் வயித்துல நான் தர்ற பீங்கான் பீஸ வச்சு 21 கோடு ஆழமா போடுற. ஓகேவா? அப்புறம் உன் சுதந்திரத்த பத்தி பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூலா கிளம்புறான். அந்த பீங்கான் பிளேட்ட கதவோட சந்து வழியா அனுப்பிச்சுட்டு, மில்லியா கதர்றா. ஆனா, அவன் கேட்குற மாரியே இல்ல. மில்லி சோர்ந்து போய் உட்கார்றா. அப்பதான் அவளுக்கு ரூம்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு கத்தி கிடைக்குது. மில்லிக்கு வேற வழி இல்லன்னு புரியுது. அந்த பீங்கான் பீஸ வச்சு வயித்துல ஆழமா ரத்த காயம் பண்றா. 21 கோடு போடுறா. அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகி ரத்தம் வழிஞ்சு வேற ஓடுது. அப்படியே மயக்கத்திலும் விழுகிறா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நீனாவ ஒரு ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. அவளும் சிசியும் சுதந்திரத்த என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சிசி நீனாவ பார்த்து கேட்கிறா. பாவம் இல்ல மில்லி. அவ என்ன பண்ணுவா? அவள நம்ம கூட கூப்ட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு நீனா லேசா சிரிச்சபடி புருவத்த உயர்த்திட்டு சொல்றா, "மில்லி, அவளே அவ பார்த்துக்குவா" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இந்த பக்கம் மில்லிய காட்டுறாங்க. அந்த அறையில தூங்கிட்டு இருக்கா, ரத்த கலரியா உடம்பு முழுக்க. ஆண்ட்ரூ கதவ திறந்துட்டு உள்ள வரான். மில்லி ரொம்ப டயர்டா பெட்ல படுத்துட்டு இருக்கா. ஆண்ட்ரூ பக்கத்துல போய் உட்காந்துட்டு நெத்தியில முத்தம் தந்துட்டு, "புரிஞ்சுக்கோ, நீ ரூல்ஸ மதிச்சா இங்க எல்லாமே கிடைக்கும் உனக்கு. எஜுகேஷன், ஃபினான்ஷியல் எபிலிட்டி, ஃபேமிலி, நல்ல சில்ட்ரன் எல்லாம். ஆனா, நீ எப்பவும் ரூல்ஸ மீறக்கூடாது." அப்படியே மில்லி முனங்கினபடி, "சரி, நானும் மிஸ் பண்றேன் இதெல்லாம். எனக்கும் வேணும். ஆனா உன் கூட இல்லடா, சைக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு வச்சிருக்கிற கத்திய எடுத்து தோள்லயே சொருகுறா. அப்படியே குபீர்னு ரத்தம் வருது. ஒரு எத்தி தெறிச்சு விழுகுறான் தூரமா. அப்படியே அவன் ஃபோன் எடுத்துட்டு உள்ளேயே வச்சு அவன லாக் பண்ணிட்டு கதவ சாத்திட்டு அடிச்சு புடிச்சு வெளிய வர்றா. வெளிய வந்து கதவ லாக் பண்ணோனே, "இரு, ரொம்ப பசிக்குது. முதல்ல சாப்பிட்டு வந்து உன்ன டீல் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறா. உள்ள நல்லா பகையா எலிப்பொறியில மாட்டுன எலி மாரி ஆண்ட்ரூ கத்திட்டு இருக்கான். "கதவ தெற" அப்படின்னு சொல்லிட்டு மில்லி, நீனா எப்படி கத்துனாங்க, அந்த மாரி. மில்லி நல்லா சாப்பிட்றா. அவன் சேர்த்து வச்சிருக்கிற பீங்கான் பிளேட், கப்பு அண்ட் சாஸர் இப்படி எல்லா கலெக்ஷனையும் மொத்தமா தூக்கிட்டு ரூம் முன்னாடி போய் வைக்கிறா. அப்புறம் ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துட்டு வரா. சத்தத்த கேட்டு ஆண்ட்ரூ, "மில்லி, என்னை மன்னிச்சிடு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன வெளிய விட்டுரு" அப்படின்னு சொல்றான். மில்லி கதவுக்கு வெளிய இருந்துட்டு சிரிக்கிறா. அந்த கதவோட சந்து வழியா அந்த கட்டிங் பிளேட தள்ளி விடுறா. "இப்ப நீ என்ன பண்ற? கட்டிங் பிளேட் எடுத்து எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பியே. அதனால எனக்கு அந்த முன்னாடி இருக்கிற பல்ல மட்டும் பிடுங்கி இந்த கதவு வழியா அனுப்புன்னு" சொல்றா. ஆண்ட்ரூ முடியாதுன்னு சிரிக்க, "அப்படியா? அப்போ ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த பீங்கான் பிளேட் ஒவ்வொண்ணா எடுத்து உடைப்பாளாம். அத கேட்டு ஆண்ட்ரூ உள்ள கதறான். வேண்டான்னு சொல்றான். இவ பாட்டுக்கு உடைச்சிட்டு போயிட்டே இருக்கா. ஆண்ட்ரூ இப்பவும் பண்ண மாட்டேன்றா. "ஆண்ட்ரூ, நீ பண்ண மாட்டேன்னு தெரியும். நான் ஜெயில்ல இருந்தேன்னு தெரியும். ஆனா ஏன் இருந்தேன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் எடுத்து அந்த சந்துக்குள்ள ஊத்துறா. தீப்பெட்டி எடுத்து உரச போவாளாம். ஆண்ட்ரூக்கு லைட்டா பயம் வருது. அல்லு பேறுது. "சரி, சரி, சரி, பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் பிளேட் எடுத்து பிடுங்க ரெடி ஆறான். மில்லி கேமரா வழியா பார்த்துட்டு இருக்கா. அவன் அங்க பயந்து பயந்து வச்சு வச்சு எடுக்கிறான் கட்டிங் பிளேட பல்லுக்கிட்ட. கடைசியா தான் கையாலேயே பிடுங்குறான் பல்ல. வலி உயிர் போகுது. கத்தி கூச்சல் போடுறான். "சரி, பல்ல அனுப்பு" அப்படின்னு மில்லி சொல்றா. பல்ல பார்த்துட்டு, "சரி ஆண்ட்ரூ, நான் நாளைக்கு வரேன். நீ கூட ரெஸ்ட் எடுத்துட்டு இரு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவானாம். அப்படியே நைட் ஆகுது. மில்லி சரக்க போட்டு ஜாலியா தனக்கு புடிச்ச ப்ரோகிராம கீழ டிவி ரூம்ல பார்த்துட்டு இருக்கா. இங்க நீனா திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழையிறா. மில்லிய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூம திறக்கிறதுக்காக அந்த ரூம் வரைக்குமே போயிர்றா. நீனாக்கு வந்து உள்ள ஆண்ட்ரூ இருக்கான்னு தெரியாது. அப்பதான் லைட்டா வந்து மில்லிக்கு சவுண்ட் கேட்குது. மேல யாரோ நடக்கிற மாரி, இருக்கிற மாரி. உடனே அடிச்சு புடிச்சு அந்த ரூம நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நீனா வேற சாவிய உள்ள சொருகி ஃபர்ஸ்ட் லாக் ஓப்பன் பண்ணி, செகண்ட் லாக் ஓப்பன் பண்ணவும், கரெக்ட்டா மில்லி அந்த இடத்துக்கு வந்து சேரவும், கதவு திறக்கவும், வெளிய ஆண்ட்ரூ வந்து "ஐ மிஸ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு நீனாவ அங்கருந்து தள்ளி விடுறான். மில்லி இத பார்த்ததும் அங்கருந்து அடிச்சு புடிச்சு தெறிச்சு ஓடுறாங்க. கீழ போய் வகையா படிக்கட்டு கிட்ட ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. நல்லா மூஞ்சி ஃபுல்லா வச்சு அடி அடின்னு அடிக்கிறான் ஆண்ட்ரூ. இந்த பக்கம் திருப்பி ஆண்ட்ரூவ அந்த பக்கம் தள்ளி விட்டு போட்டு வேகமா வீட்ட விட்டு கதவ திறந்துட்டு வெளிய வராங்க. ஆண்ட்ரூவ சேஸ் பண்ணிட்டு வரான். வந்து பார்த்தா திடீர்னு மில்லிய காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல. அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறான். கேட்டு ஃபுல்லா லாக் ஆயிருக்கு. "மில்லி, எப்படி என்கிட்ட மாட்டாம போமாட்ட? கண்டிப்பா நீ மாட்டுவ" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இதுக்கு சுத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள மேலருந்து நீனா கத்துற சத்தம் கேட்குது. இங்கேருந்து அடிச்சு புடிச்சு மேல அப்படியே மாடிக்கு போறான். நீனா வந்து அந்த மாடியில இருக்கிற ஒரு இடத்துல கீழ விழுகிற மாரி ஒரு எட்ஜ்ல நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவகிட்ட போயிட்டு ஆண்ட்ரூ பேச ஆரம்பிக்கிறான். "மில்லி கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவா. திரும்பவும் நீ எனக்கு வேணும். உன் மேல இருக்கிற காதல் இப்பவும் குறையவே இல்ல. நீ என்னை ஏத்துக்கோ" அப்படின்னு சொல்றான். இவளும் சரி அப்படின்னு சொல்றா. கூடவே சாரியும் சொல்றா. "அப்படியா? எப்படி ஆண்ட்ரூ இப்பவும் உன்னால பொய் சொல்ல முடியுது? இப்பவும் உன்ன நான் வெறுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீனா சொல்ல, ஆண்ட்ரூ கத்திட்டு நீனாவ தள்ளிவிட போக, நீனா நகர்ந்துக்கிறா. அப்படியே இவன் அந்த படியோட எட்ஜுக்கு போக திரும்புனா, "முதல்ல என்கிட்ட பேசு" அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரோட மில்லி நிக்கிறா. வச்சு ஒரே அடி அங்கேருந்து அஷ்ட கோணலா விழுகிறான் அந்த ஹைட்லேருந்து. அப்படியே 4ஆ 3ஆ மடிஞ்சு அப்படியே இறந்தும் போறான். ஸோ நீனா அண்ட் மில்லி 2 பேருமே அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. சரி, இத வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாரி செட் பண்றாங்க. பல்ப் மாட்டும்போது தவறி விழுந்து இறந்துட்டதா சொல்றாங்க. நீனா வீட்டுக்கு போலீஸ் வராங்க. ஒரு லேடி தான் அத இன்வெஸ்டிகேட்டும் பண்றாங்க. "இது நம்புற மாரி இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, "எனக்கு ஆண்ட்ரூவ பத்தி கொஞ்சம் தெரியும். அதனால கேஸ் இப்படியே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா, "பல் எப்படி உடைஞ்சு போச்சுன்னு தான் இப்போ வரைக்கும் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு லேசா யாருக்கும் தெரியாம சிரிக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் லேடி. ஃபினரல் நடக்குது. சந்தோஷமா நீனா நின்னுட்டுருக்கா. ஆண்ட்ரோட அம்மா சோகமா நின்னுட்டுருக்காங்க.
எப்படி பல் உடைஞ்சதுன்னு கேட்குறாங்க. நீனா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆண்ட்ரோட அம்மா முறைக்கிறாங்க. நீனா தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. மில்லி நின்னுட்டு இருக்கா. தேங்க்ஸ் சொல்லிட்டு கையில ஒரு செக் தர்றாங்க. அப்படியே மில்லி பாய் சொல்றாங்க. அங்கேருந்து அப்படியே கிளம்பும்போது தூரத்தில ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து லேசா சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு வீட்டோட ஹால். இன்டர்வியூ போயிட்டுருக்கு. மில்லி உட்காந்துட்டுருக்கா. எதிர்ல ஒரு லேடி. எங்க வீட்லயும் ஹவுஸ்மெய்ட் வேலை ஒண்ணு இருக்கு. உங்கள நீனா தான் ரெஃபர் பண்ணாங்க. இப்போ எப்ப இருந்து உங்களால வேலைக்கு சேர முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்க, மில்லி அவங்களோட கைய பார்க்குறாங்க. அதில அடிபட்டிருக்கு. இன்னைக்கே சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி சொல்றா. அப்படியே மில்லிய க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அப்படியே லேசா சிரிக்க ஆரம்பிக்கிறா. திரும்பவும் மில்லி வந்து இதே மாரி வேலைய தான் செய்ய போறா அப்படிங்கிற மாரி சொல்லி கதைய அழகா முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன், நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி ஒரு நல்ல கதையில திரும்பவும் சந்திக்கலாம் கைஸ். பாய். டேக் கேர். டாடா.